தமிழக இளைஞர் கட்சியின் திரு காமேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். காமேஷ், கூட்டணியே இல்லைன்றாங்க, நீங்க இருக்கீங்கல்ல உறுதியா? வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எந்த தொகுதின்னு சொல்லிருங்க. அது இனிமே அவங்க தான் சொல்லணும். முதல் கட்ட பெரும் தலைவர்கள்லாம் வெளியில வரணும்ல, முதல் கட்ட தலைவர்கள் அவங்க கட்சியில இருந்து. அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டங்கள்லாம் தெரிய வரும். வந்துடும், இன்னும் 2-3 நாள்ல தெரிஞ்சிடும் மேக்ஸிமம். கட்சிக்கு கூட்டணி இருக்கா? எல்லாமே அவங்க தலைவர் செயல அனௌன்ஸ்மெண்ட் வரும். பொதுச் செயலாளர் தலைவர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கிருக்காங்க அதையாவது சொல்லுங்க சிஸ்டர். எல்லாமே அவங்க கிட்ட இருந்து வந்துடும். முதல்ல நம்ம சொன்னதுதான் நடந்துட்டு இருக்குது. சொல்லுங்க பாருங்க. பெரம்பூர் விஜய், வில்லிவாக்கம் ஆதவர்ஜன மாதிரி ஆலந்தூர் காமேஷ் போட்டுக்குவேன்ல. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தளபதி கிட்ட இருந்து இல்லாட்டி பொதுச் செயலாளர் கிட்ட இருந்து வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக தெரியப்படும். ஏப்ரல் 9 முதல்ல சொன்ன மாதிரி தான் நடக்கும். கான்சென்ட்ரேஷன் காமேஷ், இதுக்கு பின்னாடி என்ன வியூகம் இருக்கு? இப்ப எல்லா முக்கிய தலைவர்களும் சென்னையில நின்றா அப்போ மத்த தொகுதிகளுக்கு எல்லாம் எப்படி ஆக்டிவேட் ஆகும்? அப்படிலாம் கிடையாது. ராஜ்மோகனா இருக்கட்டும், சி டி நிர்மல்குமாரா இருக்கட்டும், லைலாமணியாக இருக்கட்டும், நிறைய 2ஆம் கட்ட தலைவர்கள், இதெல்லாம் வந்து முதல் கட்ட தலைவர்கள். 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்க இருக்காங்களே, அப்படி இல்ல, பிரிச்சிருக்காங்க இல்லையா? நீங்க ஜேசிடி பிரபாகரன் எல்லாம் வந்து அந்த இதுல வராங்கல்ல. சோ அப்படி கிடையாது. இது வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு பிளான் பண்ணி இருப்பாங்க. சோ இப்ப வந்து நம்மளோட குரல் வந்து மொத்தமா தமிழ்நாட்டுக்குள்ள ஒழிக்கணும் அப்படின்ற போது அது வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வராங்கன்றதான் நான் பாக்குறேன். சோ சென்னை வந்து திமுகவோட கோட்டை. திமுக கோட்டையே தெரிஞ்சிட்டானா முடிஞ்சிருச்சு இல்ல? அந்த பாயிண்ட்ல கூட இருக்கு நினைக்கிறீங்களா? அவ்வளவு எளிதா முடிஞ்சிரும் நினைக்கிறீங்களா? இல்ல, வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் தான் சிஸ்டர். நீங்க ஏப்ரல் அதாவது முதல் மாநாடு விக்கிரவாண்டியில பேசும்போது என்ன சொன்னாரு? 234 தொகுதியும் தனித்து போட்டி அப்படின்னு தான் சொன்னாரு அவரு. ஆனா 6 வந்தாலும் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி கேட்டாரு. சொல்லி அவர் தெளிவா இருந்தாரு. அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இன்னி வரைக்கும் மாறல. ஆனா நடுவுல வரும்போது என்ன சொன்னாங்க? அவர்கள் வந்து எடப்பாடியோட போட்டாச்சு, இது போட்டாச்சு, கூட்டணிக்கு பேசியாச்சு, 2 வருஷம் வந்து இவங்க, 2.5 வருஷம் அவங்க, 117 117. அப்புறம் வந்து என்டியோட பேசிட்டு இருக்காங்க. பவன் கல்யாண் உள்ள வந்தாங்கன்ட்டாங்க. நேற்று வரை பேசியாச்சு. சிபிஐ ஆபீஸ்க்கு போல அவரு டெல்லி போறது சிபிஐன்ற பேர்ல அமித்ஷா பார்க்கத்தான், அங்க பேசி முடிவாகுது பாருங்கன்னாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே விஜய்னா தான் எடுத்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறவே இல்லை. ஒரு தெளிவான அரசியலை அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒரு தெளிவான தலைவரா இருக்காரு. எங்கேயுமே மாத்தி பேசல. கொடி பறக்குது, புள்ளியார் சுழி போட்டாச்சின்னு பேசிட்டு நேத்திக்கு ஒரு பத்திரிகை இதுல வந்து என்ன சொல்றாரு? நாங்க இது வரைக்கும் பேசவே இல்லை அப்படின்றாரு. நாங்க ஏன் பேச போறோம் அப்படின்றாரு. ஒரு தடவை கூட பேசலன்றாரு. சோ எல்லா இடத்துலயுமே மாறி பேசினது இந்த அரசியல் கட்சிகள் தானே தவிர எந்த இடத்துலயும் தன் நிலைப்பாட்டுல இருந்து விஜய்னா மாறவே இல்லை. தான் சொன்ன வார்த்தையை அப்படியே காப்பாத்தி இருக்காரு. தெளிவான அரசியலை நோக்கி பயணிக்கிறாருன்றத மட்டும் இங்க காட்டுது. நான் அப்படிதான் நான் பாக்குறேன். ஒரு தலைவராக சொல்லுங்க. இன்னொரு தியரியை திரு மதிவாணன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ப்ரீ போல் அலையன்ஸ் எதுவும் இல்லையே தவிர போஸ்ட் போல்ல சில தொகுதிகளை விஜய் வெற்றி பெறுவாரு. அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கவோ வாய்ப்பு ஏற்படும். அதுதான் வியூகமா இருக்கா? அதுதான் எதிர்பார்ப்பா? அதுதான் ஸ்ட்ராட்டஜியா? அது மக்கள் தானே முடிவு எடுக்கணும். இப்ப 234 தொகுதியில 130 தொகுதிக்கு மேல தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு வந்து போஸ்ட் அலையன்ஸ்? தேவையே இல்லையா? we are forming the government. அது மக்களோட டிசிஷன் மேக்கிங். மக்கள் இங்க எப்படி பாப்பா லாஸ்ட் மினிட்ல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பேசினா முஸ்தபா அண்ணா சொல்லும்போது கூட தெளிவுபடுத்துறாரு. 234 தொகுதியில 2016 சிஎம்மா வந்து திருப்பி மீண்டும் ஆட்சி அமைக்கிறாங்க இவங்க ஜெயலலிதா மேடம் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா தானே போறாங்க. யாருமே கூட்டணிக்குள்ள கொண்டு வரல. 234 தொகுதியும் தனித்து போட்டி, அவங்க சிம்பல்லே நிக்கிறாங்க ரெட்டையில. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஜெயிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சது இல்லையா? சோ அதே மாதிரி இந்த 234 தொகுதியிலையும் அவங்க நிக்கிறாங்க. சோ விஜயண்ணான்ற ஒரு முகம், ஜெயலலிதா அம்மான்ற ஒரு முகம் மாதிரி விஜயண்ணான்ற ஒரு முகம், விசில் சின்னம் பட்டி தொட்டி வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. உலகம் ஃபுல்லா சேர்ந்துருக்குது. எங்க போற சிபிஐ ஆபீஸ்ல அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஹிஸ்டரியும் எல்லாம் வித்தியாசம் இல்லையா? முதல் தேர்தல்ல நீங்க வந்து ஜெயலலிதா அடிச்ச மாதிரி ஒரு வெற்றியை அடிக்கணும்னு எதிர்பார்ப்பது அதிகம் இல்லையா? இல்ல மேடம், நீங்க இப்படிதான் நீங்க பாக்கணும். அந்த என் பாயிண்ட் மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு தானே. சோ கட்டமைப்புன்றது வந்து நிச்சயமாக சேர்ந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா 230 120 மாவட்ட செயலாளர் வச்சிருக்காங்க. திமுக அதிமுக நீங்க பாத்தீங்கன்னா கூட இல்லையா? தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைக்கிறது ஆப்ஷன் ஓபனா இருக்கா இல்லையா?
அது வந்து அந்த கால நிர்ணயம் அந்த வந்து வரப்போற வெற்றி நேர்ச்சி தானே இருக்கும். ஒருவேளை வந்து ஒரு அன்பார்லமெண்ட் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வந்ததே இல்லைல்ல. உங்க பாராளுமன்றம்னு தமிழ்நாட்டுல கிடையாது இல்லையா. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்கல்ல. இதை கொடுக்கணும், அதிமுகவா திமுகவா ஆட்சி கொடுத்தாங்க, வேற ஆப்ஷன் இல்ல. இந்த முறை விஜயனா தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப தெளிவாக இவங்க 2 பேரும் வேணாம், இவங்களை எடுப்போம்ன்ற வராங்க. ரெண்டாவது, பல இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட கொண்டு போய் பேசும்போது மக்கள் தெளிவாகவே சொல்றாங்க, வேணும், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், போதும் இந்த 2 கட்சி, எங்களுக்கு மாற்றம் கொடுங்கன்றாங்க. இன்ஃபேக்ட் மக்களே என்ன சொல்றாங்க, விஜயநாத் தனிச்சு நின்னாதான் எங்க வாக்கை அளிப்போம், போய் கூட்டணி போட்டாங்கன்னா தேவையில்லை, நாங்க பண்ண மாட்டோம்ன்றாங்க. சோ அப்ப மக்கள் கேட்கறத நம்ம செய்யறோம். சோ அந்த ஆப்ஷன் நீங்க பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு தமிழக மக்கள் தெளிவா இருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் அலையன்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஒரு கட்சி தான் அதை வந்து ஆட்சி அமைக்கும். அந்த கட்சி தாவேக்காக இருக்கும் நான் நம்புறேன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.